என்ன டிக்கெட்டு கேட்டா பைய கொடுத்துட்டு போற? ஹவாலா. ஏதோ வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இதான் வேலை. போலாமா? என்னடா ஏன்டா அழுவுற? அடிச்சிட்டாரு. ஏன்பா உனக்கு இதே வேலையா போச்சா? உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன். பையனை போட்டு ஏன்பா அடிச்சா? எதுக்குள்ள அடிச்சாரு? ஓட்கா ஆஃப் கேட்டார்ண்ணா. அது இல்ல, அதுக்கு போய் அடிக்கிறாருண்ணா. ஓட்கா திந்திருச்சுப்பா, அதுக்கு போய் அடிக்கிறதா? டேய் போட. டேய் என்னடா சொன்ன? எந்திரா எந்திரா எந்திரே. முடியாது. என்னடா பண்ணுவ? சத்யாட்ட சொல்லுவேன். சொல்லு. யாரு? எந்த ஏரியா பையன்? ஒரு நிமிஷம் இரு. யோ சத்யா, இங்க வா. உன் காலில் கிருபன்ற பையன் யாரியா? ஏன் சார், என்னாச்சு? அந்த பையன் தெரியுமா தெரியாதா சொல்லு. தெரியும் சார். உன்னால என்ன பண்ண முடியும்? அவன் எஸ்ஐ. எஸ்ஐனா ஒன்றும் பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சிரிக்கிறீங்க? சும்மா சிரிச்சேன். ஏன் சிரிக்கிறீங்க? அவன் நினைச்சு அவனை நடு ரோட்ல போட்டு சுட முடியும். உன்னால சுட முடியுமா? அன்னைக்கு காலனியில் சத்யாயும் ஒன்று அடிச்சா. சொன்னா நம்ப மாட்டேன். ஒரு பொண்ணு குளிக்கிறப்போ பாத்ரூம்ல எட்டி பார்த்தேன். என்ன? எங்க காலனிலையா? எங்க பொண்ணு? யாரு? சத்யா தங்கச்சி. என்னை கண்ணை காட்டி கூப்பிட்டுச்சு. நான் போனேன். தாராவா? தாரா உங்களுக்கு தெரியுமா? உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு சொல்லட்டுமா? சத்யா உன்னால சொல்ல முடியுமா? துப்பாக்கி கிடைச்சா சுடுவேன். உன் பேர் என்னடா? தயா. உன் பேரு? கிருபா. வா. எங்க? வா சொல்றேன். செத்து போன பார்த்திபன் தான் கடத்தி இருக்கான். போட்டோலாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. I'm so proud of you. Proud of you, my child. அவங்கள சீக்கிரமா புடிங்க சார். இந்த மாதிரி யாரும் கஷ்டம். அவங்கள சீக்கிரமா புடிங்க சார். சார், இந்த விஷயம் வெளியில தெரியாம யாருக்கும் தெரிய வராது. ஐ ப்ராமிஸ். இனிமே நீங்க எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வர வேணாம். நானே நேரில் வரேன்.
என் கூட வா. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சத்யா என் கூட இருக்கட்டும் சார். சார் ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு சார். பார்த்தியை வெட்ட வந்தவனுடைய வாய்ஸை சத்யா தான் சார் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் வேணா ஐஜிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு லெட்டர் வாங்கி தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நீங்க கூட்டி போங்க. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார். சார் 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 கிருபா என் ஃப்ரெண்டு சார், ரொம்ப நல்லவன் சார். சும்மா மிரட்டி அனுப்பிடுங்க சார். கேஸ் எதுவும் எடுக்க வேணாம் சார். இனி ஒன்றும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் சார். உனக்கு மணி ஆகுது, நீ போலாம். போலாமா? நீ தான் பார்ல ஹீரோயிசம் பண்ணதா? சத்யா ஃப்ரெண்டா? உன்னை பத்திரமா கவனிக்க சொல்றான். போலீஸ்காரன் புள்ளனா பெரிய ஆட்சியார். என்ன இது? அடிய ஓ, கராத்தே தெரியுமா உனக்கு? ஆஹா. சீனியர்ஸ் தான் இப்படி தான் ட்ரெயினியர்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால நீ எதுவோ யூனிஃபார்ம்ல இருந்தா கூட. சத்யா, சத்யா, என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம வந்துகிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை சார், நான் கொஞ்சம் வீட்டுக்கு போனேன். சொல்லியிருக்கலாம்ல. சரி, நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? சார் என் ஃப்ரெண்டு சார். ஏன் சார் அவனை போட்டு அடிச்சிங்க? ஏன் சாரா? அடிக்க கை வாங்குறா, இடுப்பெலும்பு உடைக்கணும். அப்பா வந்துட்டான், இல்ல கொன்னே இருப்பான் அவனை. சார் அவன் மேல எஃப்ஐஆர் ஏதாவது போட்டீங்களா சார்? இல்ல. முண்டை மூதேவி, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? வீடு பிசாசு, வீட்டுல உன் கையில உனக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? எல்லாம் அவனை அடிக்கிட்டு அவனை சொல்லணும். சனியா சனியா. ஏ கிருபா, ஏ கிருபா, ஏ கிருபா, ஏ கிருபா. ஐயோ கிருபா, டேய் கிருபா, கிருபா என்னடா இது? என்னடா? என்ன பார்க்கட்டும், எல்லாரும் என்ன பார்க்கட்டும். என்னங்க? என் ஃப்ரெண்ட் எனக்கு பண்ணது எல்லாரும் பார்க்கட்டும். கிருபா, கிருபா என்னடா நடக்குது? சொல்லடா கிருபா. ஐயோ வந்துட்டான். எங்க அவன்? டேய் நில்லுடா பாவி, நீ நல்லா இருப்பியாடா? நாசமா போவ, நாசமா போயிடுவாடா. என் புள்ளைய இப்படி ஒரு துணி இல்லாம ரோட்ல நடக்க விட்டியே, நீ நல்லா இருப்பியா? இவன் நல்லா இருப்பாடா, இவன் குடும்பம் வளர்க்குமா? இப்படி பண்ணிட்டானே என் புள்ளைய. என் புள்ள இப்படி கோணி குறைகி உள்ள உட்காந்துட்டு இருக்கானே. டேய் என் வயிறு எடுத்து சொல்ல, நீ நல்லா இருக்க மாட்டா, நாசமா போவ, குடும்பத்தை இடி விட. டேய் கிருபா, அவன் வந்திருக்கான்டா. இல்லம்மா, நான் நிக்கிறேன். இப்படி ஆக்கிட்டியடா என் பிள்ளைய. டேய் நான் வேற சொல்றேன், நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. டேய் நான் இப்ப சொல்றேன், உன் தங்கச்சி எவனாவது எடுத்துட்டு ஓடிடுவான்டா. அப்படியே போனாலும் சந்தோஷமா இருக்க மாட்டான். சீக்கிரம் எடுத்துட்டு
உள்ள வா. சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருவா. நான் ஒன்றும் பண்ணலப்பா. எல்லாம் இந்த தெருல என் புள்ள ராஜா மாதிரி நடந்து வந்தானே, அவனை இப்படி ஆக்கிட்டியே. உன் வீட்டுல ஏழை விழ, உன் அப்பனை ஹார்ட் அட்டாக் வந்து அள்ளிட்டு போங்க. ஐயோ, ஐயோ, என்னங்க? டேய் ஒரு ஆட்டோ பிடிங்க டேய். டேய் சத்யா மாசி அவன் நெஞ்சை முடிச்சு கீழே விட்டாரா? போக வேண்டாப்பா. சொன்ன கேளு. சத்யா. போகாதண்ணா. சொல்ல கேளு. நான் எக்ஸாம்ல தாண்டா தோத்தேன். நீ லைஃப்ல தோப்ப. டேய் கிருபா, நான் உன்னை தோக்கடிப்பேன்டா. வாடா. அப்பா எப்படி என்ன இருக்கு? கண்ணு முடிக்கலையா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஏதோ 5 பண்ணணுமா? அப்படின்னா அதான் ஏதோ டீப் மாதிரி உள்ள குத்து ஏதோ பண்ணுவாங்களாம். சத்தியமா நான் கிருபா, நான் அவனுக்காக இவ்வளோ இதுல 40,000 இருக்கு. கிருபா கிட்ட கொடு. நான் கொடுத்தேன்னு சொல்லாத. இன்னும் காசு வேணும்னா சொல்லு, நான் அப்பாட்ட கேட்டு அரேஞ்ச் பண்றேன். பிச்சை வாங்குறியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுண்ணா. சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? அவன் மூஞ்சில தூக்கி போடு. தூக்கி போடுறீ. அண்ணா தயவு செய்து சொல்றத கேளுண்ணா. கிருபா போன பிறகு கட்டு கொடு. 17ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு ஜானகி வீட்டுக்கு போன் வந்திருக்கு. இந்த முறை 2 பேர் பேசியிருக்காங்க. முதல்ல போன் செஞ்சவன் 15 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். ரெண்டாவது தடவை போன் பண்ணவன் 10 லட்சம் போதும்னு சொல்லியிருக்கான். 18th மார்னிங் 10:30 மணிக்கு கிருஷ்ணவேணி தியேட்டர் என்ட்ரன்ஸ்ல ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒருத்தன் ஜானகியோட அப்பாட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான். மதியம் 1 மணிக்கு ஜானகிய பாதி மயக்கத்தோட அவ வீட்டுக்கு முன்னாடி வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை ஒருத்தன் 2 முறை ரேப் பண்ணியிருக்கான். அவனோட மார்புல பாம்பு படம் போட்ட பச்சை குத்தி இருந்ததை அந்த பொண்ணு பார்த்துருக்கா. அவனுக்கு முடி நீளமா இருந்திருக்கு. வயசு 30 கிட்ட இருந்திருக்கு. எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த விஷயம் லீக் ஆனா குற்றவாளிகள் பதுங்கலாம். அதை விட முக்கியம், கெடுக்கப்பட்ட ஜானகியோட ஒரு பெண் குழந்தையுடைய விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கணும். யோ பிரபாகர், நான் காசி பேசுறேங்க. புது பேட்டரி மாத்தினியா இல்லையா? மாத்தினியா? யோ இப்ப வண்டி நடு ரோட்ல நிக்குதையா? மாத்தி இருந்தா எப்படியா நிக்கும்? என்னையா சின்ன ப்ராப்ளம்? எனக்கு இப்ப உடனே வண்டி வேணியா? அனுப்பி வை. சீக்கிரம் அனுப்பு. பொறுக்கி ஏதாவது அடிக்கடி பட்டுச்சாமா? எதுவும் ஆகல அங்கிள். தனியா வரலாமா இப்படி? வீடு பக்கத்துல தான். சரி பார்த்து போமா. ஹலோ
அம்மா கொஞ்சம் நில்லுமா. உன் முதுகுல ஏதோ இருக்கு பாரு. அட சனியம் பிடிச்சவன் சாணியை தடவிட்டு போயிருக்கான். அவனை உனக்கு தெரியுமாமா? தெரியாது. கீழமா, இன்னும் கொஞ்சம் கீழமா. அந்த கண்ணாடியை பார்த்து தொடமா. ஐயா ஃபோன் வந்திருக்குய்யா. யாரு? உங்ககிட்ட தான் பேசணுமா? பேரை கேட்டியா? உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. பிரியா நம்பரு? ஆம்பளை குரல் தான் சார் பேசுச்சு. ஹலோ போஸ்டாருங்களா? நீங்க யாரு? பிரியா செல்போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, குறுக்க பேசாதீங்க. உங்க பொண்ணு பிரியாவை நாங்க கடத்தி வச்சிருக்கோம். என்னங்க? ஒரு நிமிஷம், நீ போ. போன்ல யாருங்க? எனக்கு தெரிஞ்சவங்க தான், நீ போ. ஹலோ நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். பட் நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். சார் உங்க பொண்ணு இங்க தான் இருக்கா. அவ செல்ல தானே பேசுறேன். செல்லு அவளோட தான். பட் அவ உங்ககிட்ட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? இங்க தான் சார் இருக்கா. மயக்கமா இருக்கா? என்ன மயக்கமா? நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். நான் என் குழந்தைகிட்ட பேசணும். டேய், அப்ப பொண்ணுகிட்ட பேசணுமா? அது இப்போ ஏந்துக்காது. ஏந்துக்குது லேட் ஆகும். போஸ் சார், 1 மணி நேரத்துல நானே பண்றேன். ஏதாவது தகுடு தான் பண்ண பார்த்தேன், அவ்வளவுதான். என்னதையா சிரிக்கிற? டேய், எதுக்குடா சிரிக்கிற? ஏதோ தப்பா தெரியல. ஃபோன் எங்கே இருக்குது சார்? அண்ணே, டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் கீர்த்தி. வாட் யூ ஹவ் டன் இஸ் அ வெரி பிரேவ் திங். சார் ஃபோன் வந்து என்ன பேசுறது? மோஸ்ட்லி உங்கள் பொண்ணுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து தான் மயக்க வச்சுருப்பாங்க. கான்ஷியஸ் வர்றதுக்கு எப்படியும் 2 hours ஆகும். அது வரையிலும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. பேசுங்க, பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். எதையாவது பேசுங்க. ரேன்சம் கேட்பாங்க. 10 lakhs 20 lakhs. இப்போ முடியாதுன்னு சொல்லுங்கள். ஒரு 2 days டைம் கேளுங்க. இல்லை பொண்ணுகிட்ட பேசிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். தென் தென் நீங்கள் பேசணும். பேசினா தான் எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சத்யவரர் சார். புரியுதா? நிறைய பேசணும். ஓகே. உங்கள் ஒய்ஃபுங்க? சிஸ்டர் வீட்டுக்கு அமிச்சிட்டேன். அண்ணே, எல்லாருடைய செல்ஃபோனையும் ஆஃப் பண்ணுங்க. செல்ஃபோன் ஆஃப். ரெடியா? ஹலோ ஹலோ. சார்,
இன்னும் மயக்கமா? என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல சார். நீ காலைல 6 நான் என் பொண்ணுகிட்ட பேசாம எதுவும் பண்ண மாட்டேப்பா. என்ன என்ன சொன்னீங்க? சார் செல் அடிக்குது. அது யாரு? அது என் வைஃப். உன் வைஃப் கிட்ட போன கூட. என் வைஃப் அவ என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கா. தங்கச்சி வீடு எங்க இருக்கு? இங்க அண்ணா நகர் தான். ஒரு நிமிஷம். சப்ப பிசில் அடிக்குது. தயா என்ன பண்ணலாம்?